தேற்றரவு அன்னை யாழை 283ஆம் ஆண்டு திருவிழா அலங்கார தேர்பவனியில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயரம் மணிக்கூண்டு கோபுரமுள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதியன்று கொடியேற்றப்பட்டு உற்சாகத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று காலை மற்றும் மாலை நேரங்களில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேரருவு மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு திருவிழா தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் திருவிழா தேர்பவனியில் கலந்து கொண்டனர். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடியிறக்கத்துடன் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது.